எல்லா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். குழந்தை பாக்கியமும் சரி, ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு ஐஓஎல் ஐவிஎஃப்பில் கூட குழந்தை பாக்கியம் ஏன் நேச்சுரலாகவே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை எல்லாத்த விட வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கலாம். அதே மாதிரி ஃப்ளாட்டை கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம், லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதும் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறதும் ரொம்ப உத்தம பலனை கொடுக்கும். திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வரணும். முடிஞ்சதுன்னா உங்களால் பச்சை வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. கர்ச்சீஃப் மாதிரி ஒரு பச்சை துணியை கொடுத்துட்டு வராதிங்க. நல்ல புடவை, நல்ல வேஷ்டி துண்டு ஒருத்தர் நல்லா உபயோகிக்கணும். இந்த வஸ்திரங்கிறது விஷ்ணுனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீங்கள் வஸ்திரதானமே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு பண்ண முடியாது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதன் ஸ்தலமான திருவெண்காடுக்கு போயிட்டு காலையில் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த வஸ்திர தானம் பண்ணால் வருமானங்கள் ஒரு சராசரி மனிதனுக்கு என்ன சார் வேணும்? நல்ல வருமானம், ஒரு வீடு, ஒரு குழந்தை, ஒரு காரு, ஒரு பங்களா, அவ்வளோதான். இது எல்லாமே கடந்த 7.5 வருடம் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு விடுதலை காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.